லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஒரு நல்ல ஹோட்டலில் வேலையாளராக எனது கல்லூரி ஆண்டுகளை செலவிட்டேன். அடிக்கடி வந்த விருந்தினர்களில் ஒருவர் தொழில்நுட்ப நிர்வாகி. அவர் ஒரு மேதை. தனது 20 களில் வைஃபை திசைவிகளில் ஒரு முக்கிய கூறுகளை வடிவமைத்து காப்புரிமை பெற்றார். அவர் பல நிறுவனங்களைத் தொடங்கி விற்றார். அவர் மாபெரும் வெற்றியைப் பெற்றார். பாதுகாப்பின்மை மற்றும் குழந்தைத்தனமான முட்டாள்தனம் ஆகியவற்றின் கலவையாக நான் விவரிக்கும் பணத்துடனும் அவருக்கு ஒரு உறவு இருந்தது. அவர் பல அங்குல தடிமனான $100 நோட்டுகளின் அடுக்கை எடுத்துச் சென்றார். அதை பார்க்க விரும்பும் அனைவருக்கும், பார்க்க விரும்பாத பலருக்கும் அவர் அதைக் காட்டினார். அவர் தனது செல்வத்தைப் பற்றி வெளிப்படையாகவும் சத்தமாகவும் தற்பெருமை காட்டினார். பெரும்பாலும் குடிபோதையில் இருந்தபோதிலும் எப்போதும் எதற்கும் இணங்கவில்லை. ஒரு நாள் அவர் எனது சக ஊழியர்களில் ஒருவரிடம் பல $1000 பணத்தை கொடுத்து, தெருவிலுள்ள நகைக் கடைக்குச் சென்று எனக்கு சில $1000 தங்க நாணயங்களைக் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். 1 மணி நேரத்திற்குப் பிறகு கையில் தங்க நாணயங்கள் தொழில்நுட்ப நிர்வாகி மற்றும் அவரது நண்பர்கள் பசிபிக் பெருங்கடலை நோக்கிய ஒரு கப்பல் துறையில் கூடினர். பின்னர் அவர்கள் நாணயங்களை கடலில் வீசத் தொடங்கினர். பாறைகளைப் போல அவற்றைத் தாண்டி யார் அதிக தூரம் சென்றார்கள் என்று அவர்கள் வாதிட்டனர். வெறும் பொழுதுபோக்குக்காக. சில நாட்களுக்குப் பிறகு அவர் ஹோட்டலின் உணவகத்தில் ஒரு விளக்கை உடைத்தார். ஒரு மேலாளர் அவரிடம் அது ஒரு $500 விளக்கு என்றும் அதை அவர் மாற்ற வேண்டும் என்றும் கூறினார். உனக்கு $500 வேண்டுமா என்று தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு செங்கல் பணத்தை எடுத்து மேலாளரிடம் ஒப்படைக்கையில் நம்ப முடியாத அளவிற்கு கேட்டார் நிர்வாகி. $1,00,000. இப்போது என் முகத்தை விட்டு விலகுங்கள். இனி ஒருபோதும் என்னை இப்படி அவமதிக்காதீர்கள் என்று கூறினார். இந்த நடத்தை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். பதில்: நீண்ட காலம் இல்லை. அவர் பிரிந்துவிட்டார் என்பதை பல ஆண்டுகளுக்குப் பிறகு நான் அறிந்தேன். இந்த புத்தகத்தின் முன்மாதிரி என்னவென்றால், பணத்துடன் நன்றாகச் செய்வது நீங்கள் எவ்வளவு புத்திசாலி என்பதற்கும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதற்கும் நிறைய தொடர்பு உள்ளது. நடத்தை கற்பிப்பது கடினம், உண்மையில் புத்திசாலிகளுக்கு கூட. தங்கள் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை இழக்கும் ஒரு மேதை, ஒரு நிதி பேரழிவாக இருக்கலாம். இதற்கு நேர்மாறாகவும் உண்மை உள்ளது. நிதி கல்வியில்லாத சாதாரண மக்கள் முறையான நுண்ணறிவுடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு சில நடத்தை திறன்களைக் கொண்டிருந்தால் பணக்காரர்களாக இருக்க முடியும். எனக்கு மிகவும் பிடித்த விக்கிபீடியா பதிவு தொடங்குகிறது. ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் ஒரு அமெரிக்க புரோபகாரர், முதலீட்டாளர், காப்பாளர் மற்றும் எரிவாயு நிலைய உதவியாளர் ஆவார். ரொனால்ட் ரீட் கிராமப்புற வெர்மாண்டில் பிறந்தார். அவர் தனது குடும்பத்தில் உயர்நிலைப் பள்ளியில் பட்டம் பெற்ற முதல் நபராக இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் வளாகத்திற்குச் செல்வதால் மேலும் ஈர்க்கக்கூடியவராக இருந்தார். ரொனால்ட் ரீட்டை அறிந்தவர்களுக்கு குறிப்பிடுவதற்கு வேறு எதுவும் இல்லை. அவரது வாழ்க்கை அவர்கள் வந்ததைப் போலவே குறைந்த சாவியாக இருந்தது. 25 ஆண்டுகள் ஒரு எரிவாயு நிலையத்தில் நிலையான கார்களை படியுங்கள் மற்றும் 17 ஆண்டுகள் ஜே.சி. பென்னியில் தரைகளை துடைத்துச் செல்லுங்கள். அவர் தனது 38 வயதில் 2 படுக்கை அறைகள் கொண்ட வீட்டை $12,000 வாங்கி தனது வாழ்நாள் முழுவதும் அங்கேயே வாழ்ந்தார். அவர் 50 வயதில் விதவையாக இருந்தார். மறுமணம் செய்து கொள்ளவில்லை. விறகு வெட்டுவது அவரது முக்கிய பொழுதுபோக்கு என்று ஒரு நண்பர் நினைவு கூர்ந்தார். ரீட் 2014இல் தனது 92வது வயதில் இறந்தார். அப்போதுதான் அந்த தாழ்மையான கிராமப்புறக் காவலாளி சர்வதேச தலைப்புச் செய்திகளை வெளியிட்டார். 2014ஆம் ஆண்டில் 2,08,13,503 அமெரிக்கர்கள் இறந்தனர். அவர்களில் 4,000க்கும் குறைவானவர்கள் இறந்தபோது $8 மில்லியன் அதிகமான நிகர மதிப்பைக் கொண்டிருந்தனர். ரொனால்ட் ரீட் அவர்களில் ஒருவர். முன்னாள் பாதுகாவலர் தனது உயிலில் $2 மில்லியன் தனது உள்ளூர் மருத்துவமனை மற்றும் நூலகத்திற்கும் விட்டுச் சென்றார். ரீட் தெரிந்தவர்கள் குழப்பமடைந்தனர். அவருக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? இதில் எந்த ரகசியமும் இல்லை என்பது தெரியவந்தது. லாட்டரி வெற்றி இல்லை, பரம்பரை இல்லை. அவரால் முடிந்ததை கொஞ்சம் சேமித்து அதை ப்ளூசிப் பங்குகளில் முதலீடு செய்தார். பின்னர் அவர் பல தசாப்தங்களாக காத்திருந்தார்.
ஏனெனில் சிறிய சேமிப்பு $8 மில்லியன் அதிகமாக அதிகரித்தது. அவ்வளவுதான். பாதுகாவலர் முதல் பரோபகாரர் வரை. ரொனால்ட் ரீட் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ரிச்சர்ட் என்ற மற்றொரு நபர் செய்திகளில் இருந்தார். ரொனால்ட் ரீட் இல்லாத அனைத்தும் ரிச்சர்ட் ஃபுஸ்கோன் தான். ஹார்வர்டில் படித்த மெரில் லிஞ்ச் நிர்வாகியும் MBA பட்டமும் பெற்ற ஃபுஸ்கோன் நிதித்துறையில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையைக் கொண்டிருந்தார். அவர் தனது 40 களில் ஓய்வு பெற்று ஒரு பரோபகாரரானார். முன்னாள் மெரில் தலைமை நிர்வாக அதிகாரி டேவிட் கோமன்ஸ்கி ஃபுஸ்கோனின் வணிக அறிவு, தலைமைத்துவ திறன்கள், சிறந்த தீர்ப்பு மற்றும் தனிப்பட்ட ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாராட்டினார். ஒரு கிரெயினின் வணிக இதழ் ஒருமுறை அவரை வெற்றிகரமான வணிகர்களின் 40 வயதுக்குட்பட்ட 40 பட்டியலில் சேர்த்தது. 2ஆம் ஆனால் பின்னர் தங்க நாணயத்தை தவிர்க்கும் தொழில்நுட்ப நிர்வாகியைப் போல எல்லாம் சரிந்தது. 2000களின் நடுப்பகுதியில் ஃபுஸ்கோன் கனெக்டிகட்டின் கிரீன்விச்சில் $19,000க்கும் அதிகமாக செலவாகும். 2008ஆம் ஆண்டு நிதி நெருக்கடி ஏற்பட்டது. இந்த நெருக்கடி கிட்டத்தட்ட அனைவரின் நிதியையும் பாதித்தது. இது ஃபுஸ்கோனை தூசியாக மாற்றியது. அதிக கடன் மற்றும் திரவமற்ற சொத்துக்கள் அவரை திவாலாகிவிட்டன. எனக்கு தற்போது எந்த வருமானமும் இல்லை என்று அவர் 2008ஆம் ஆண்டில் ஒரு திவால் நீதிபதியிடம் கூறியதாக கூறப்படுகிறது. முதலில் அவரது பாம் பீச் வீடு முடக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் கிரீன்விச் மாளிகையின் முறை வந்தது. ரொனால்ட் ரீட் தனது செல்வத்தை தொண்டு நிறுவனத்திற்கு விட்டுச் செல்வதற்கு 5 மாதங்களுக்கு முன்பு ரிச்சர்ட் ஃபுஸ்கோனின் வீடு விருந்தினர்கள் வீட்டின் உட்புற நீச்சல் குளத்தில் மறைப்பதன் மூலம் ஒரு பார்வை மீது உணவு மற்றும் நடனத்தின் சிலிர்ப்பை நினைவு கூர்ந்தனர். ஒரு காப்பீட்டு நிறுவனம் நினைத்ததை விட 75% குறைவாக ஒரு முன்கூட்டிய ஏலத்தில் விற்கப்பட்டது. அது மதிப்புக்குரியது. 3ஆம் ரொனால்ட் ரீட் பொறுமையாக இருந்தார். ரிச்சர்ட் ஃபுஸ்கோன் பேராசை கொண்டிருந்தார். இருவருக்கும் இடையிலான மகத்தான கல்வி மற்றும் அனுபவ இடைவெளியை மறைக்க அவ்வளவுதான் தேவைப்பட்டது. இங்குள்ள பாடம் ரொனால்டைப் போலவும் ரிச்சர்டைப் போலவும் இருக்கக்கூடாது. அது மோசமான ஆலோசனை அல்ல. இந்த கதைகளின் கவர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், அவை நிதியளிப்பதில் எவ்வளவு தனித்துவமானவை. கல்லூரி பட்டம் இல்லாதவர், பயிற்சி இல்லாதவர், பின்னணி இல்லாதவர், முறையான அனுபவம் இல்லாதவர் மற்றும் தொடர்புகள் இல்லாதவர் வேறு எந்தத் துறையில் சிறந்த கல்வி, சிறந்த பயிற்சி மற்றும் சிறந்த தொடர்புகளைக் கொண்ட ஒருவரை விட சிறப்பாக செயல்படுகிறார். நான் எதைப் பற்றியும் சிந்திக்க சிரமப்படுகிறேன். ஹார்வர்டில் பயிற்சி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணரை விட ரொனால்ட் ரீட் ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சையை சிறப்பாகச் செய்வதைப் பற்றிய கதையைப் பற்றி சிந்திக்க முடியாது. அல்லது சிறந்த பயிற்சி பெற்ற கட்டிடக் கலைஞர்களை விட உயர்ந்த வானளாவிய கட்டிடத்தை வடிவமைத்தல். உலகின் சிறந்த அணுசக்தி பொறியாளர்களை விட ஒரு காப்பாளரின் செயல்திறன் பற்றிய கதை ஒருபோதும் இருக்காது. ஆனால் இந்த கதைகள் முதலீட்டில் நடக்கின்றன. ரொனால்ட் ரீட் ரிச்சர்ட் ஃபுஸ்கோனுடன் இணைந்து வாழ முடியும் என்ற உண்மைக்கு 2 விளக்கங்கள் உள்ளன. 1. நிதி விளைவுகள் அதிர்ஷ்டத்தால் இயக்கப்படுகின்றன. புத்திசாலித்தனம் மற்றும் முயற்சியிலிருந்து சுயாதீனமாக. அது ஓரளவுக்கு உண்மை. இந்த புத்தகம் அதை மேலும் விரிவாக விவரிக்கும். அல்லது 2. மேலும் பொதுவானது என்று நான் நினைக்கிறேன். நிதி வெற்றி என்பது கடினமான அறிவியல் அல்ல. இது ஒரு மென்மையான திறமை. அங்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்ததை விட முக்கியமானது. இந்த மென்மையான திறமையை நான் பணத்தின் உளவியல் என்று அழைக்கிறேன். பணத்தின் தொழில்நுட்ப பக்கத்தை விட மென்மையான திறன்கள் முக்கியம் என்பதை உங்களுக்கு நம்ப வைக்க சிறுகதைகளை பயன்படுத்துவதே இந்த புத்தகத்தின் நோக்கமாகும். ரீட் முதல் ஃபுஸ்கோன் வரை மற்றும் இடையில் உள்ள அனைவருக்கும் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உதவும் வகையில் இதைச் செய்வேன். இந்த மென்மையான திறன்கள், நான் உணர்ந்தேன், பெரிதும் பாராட்டப்படவில்லை. நிதி என்பது ஒரு கணித அடிப்படையிலான துறையாக பெருமளவில் கற்பிக்கப்படுகிறது. அங்கு நீங்கள் தரவை ஒரு சூத்திரத்தில் வைக்கிறீர்கள். மேலும் சூத்திரம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்குச் சொல்கிறது. மேலும் நீங்கள் அதை செய்வீர்கள் என்று கருதப்படுகிறது. தனிநபர் நீதியில் இது பொருந்தும். அங்கு 6 மாத அவசர நிதியை வைத்திருக்கவும்
உங்கள் சம்பளத்தில் 10% சேமிக்கவும் கூறப்படுகிறது. முதலீட்டில் இது உண்மை. அங்கு வட்டி விகிதங்களுக்கும் மதிப்பீடுகளுக்கும் இடையிலான சரியான வரலாற்று தொடர்புகளை நாம் அறிவோம். கார்ப்பரேட் நிதித்துறையில் இது பொருந்தும். அங்கு சிஎஃப்ஓக்கள் மூலதனத்தின் துல்லியமான விலையை அளவிட முடியும். இவற்றில் எதுவுமே மோசமானவை அல்லது தவறானவை என்று அர்த்தமல்ல. என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வது, நீங்கள் அதை செய்ய முயற்சிக்கும்போது உங்கள் தலையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. நீங்கள் ஆர்வமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 2 தலைப்புகள் அனைவரையும் பாதிக்கின்றன: ஆரோக்கியம் மற்றும் பணம். உலகெங்கிலும் ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருவதால் சுகாதாரத் தொழில் நவீன அறிவியலின் வெற்றியாகும். மனித உடல் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய மருத்துவர்களின் பழைய கருத்துக்களை அறிவியல் கண்டுபிடிப்புகள் மாற்றியமைத்துள்ளன. இதன் காரணமாக கிட்டத்தட்ட அனைவரும் ஆரோக்கியமாக உள்ளனர். பணத் தொழில் முதலீடு, தனிநபர் நிதி, வணிகத் திட்டமிடல் மற்றொரு கதை. கடந்த 2 தசாப்தங்களாக உயர்மட்ட பல்கலைக்கழகங்களில் இருந்து வரும் புத்திசாலித்தனமான மனங்களை நிதி உருவாக்கியுள்ளது. ஒரு தசாப்தத்திற்கு முன்பு பிரின்ஸ்டனின் பொறியியல் பள்ளியில் நிதி பொறியியல் மிகவும் பிரதானமாக இருந்தது. இது நம்மை சிறந்த முதலீட்டாளர்களாக மாற்றியது என்பதற்கு ஏதேனும் சான்றுகள் உள்ளதா? நான் யாரையும் பார்த்ததில்லை. பல ஆண்டுகளாக கூட்டு சோதனை மற்றும் பிழை மூலம் சிறந்த விவசாயிகள், திறமையான பிளம்பர்கள் மற்றும் மேம்பட்ட வேதியியலாளர்களாக மாறுவது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் சோதனை மற்றும் பிழை நம் தனிப்பட்ட நிதிகளுடன் சிறப்பாக இருக்க கற்றுக்கொண்டதா? நாம் கடனில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் குறைவுதானா? ஒரு மழை நாளுக்காக சேமிக்க அதிக வாய்ப்புள்ளதா? ஓய்வுக்கு தயாராகிவிட்டீர்களா? பணம் நம் மகிழ்ச்சிக்கு என்ன செய்கிறது, என்ன செய்யாது என்பது பற்றி யதார்த்தமான கருத்துக்களைக் கொண்டிருக்கிறீர்களா? நான் எந்த உறுதியான ஆதாரத்தையும் பார்க்கவில்லை. நான் நம்புகிறேன். பெரும்பாலான காரணங்கள் என்னவென்றால், நாம் பணத்தைப் பற்றி இயற்பியல், விதிகள் மற்றும் சட்டங்களுடன் போன்ற வழிகளில் சிந்திக்கிறோம், கற்பிக்கப்படுகிறோம். உளவியல், உணர்ச்சிகள் மற்றும் நுணுக்கங்களுடன் போதுமானதாக இல்லை. என்னைப் பொறுத்தவரை அது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுவாரஸ்யமானது. பணம் எல்லா இடங்களிலும் உள்ளது. அது நம் அனைவரையும் பாதிக்கிறது, மேலும் நம்மில் பெரும்பாலோரை குழப்புகிறது. ஒவ்வொருவரும் இதைப் பற்றி சற்று வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். ஆபத்து, நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி போன்ற வாழ்க்கையின் பல பகுதிகளுக்கு பொருந்தும் விஷயங்களைப் பற்றிய பாடங்களை இது வழங்குகிறது. சில தலைப்புகள் மிகவும் சக்தி வாய்ந்த உருப்பெருக்கி கண்ணாடியை வழங்குகின்றன. இது பணத்தை விட மக்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை விளக்க உதவுகிறது. இது பூமியில் மிகப்பெரிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும். பணத்தின் உளவியல் குறித்த எனது சொந்த பாராட்டு இந்த தலைப்பில் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக எழுதப்பட்டதன் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நிதி பற்றி எழுதத் தொடங்கினேன். அது ஒரு நிதி நெருக்கடியின் விடியல் மற்றும் 80 ஆண்டுகளில் மிக மோசமான மந்த நிலை. என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி எழுத, என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க விரும்பினேன். ஆனால் நிதி நெருக்கடிக்குப் பிறகு நான் கற்றுக்கொண்ட முதல் விஷயம் என்னவென்றால், என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்பதை யாராலும் துல்லியமாக விளக்க முடியவில்லை. அதைப் பற்றி என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஒவ்வொரு நல்ல விளக்கத்திற்கும் சமமான நம்பத்தகுந்த மறுப்பு இருந்தது. பாலம் இடிந்து விழுவதற்கான காரணத்தை பொறியாளர்கள் தீர்மானிக்க முடியும், ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை பயன்படுத்தினால் அந்த பகுதி உடைந்துவிடும் என்ற உடன்பாடு உள்ளது. இயற்பியல் சர்ச்சைக்குரியது அல்ல, இது சட்டங்களால் வழிநடத்தப்படுகிறது. நிதி என்பது வேறு, இது மக்களின் நடத்தைகளால் வழிநடத்தப்படுகிறது. நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பது எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பைத்தியம் போல் தெரிகிறது. நிதி நெருக்கடியைப் பற்றி நான் எவ்வளவு அதிகமாக படித்து எழுதினோமோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அதை நிதி மூலம் அல்ல, உளவியல் மற்றும் வரலாற்றின் கண்ணோட்டங்கள் மூலம் நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். மக்கள் ஏன் கடனில் மூழ்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் வட்டி விகிதங்களை படிக்க வேண்டியதில்லை. பேராசை, பாதுகாப்பின்மை மற்றும் நம்பிக்கையின் வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு கரடிச் சந்தையின் அடிப்பகுதியில்
முதலீட்டாளர்கள் ஏன் விற்கிறார்கள் என்பதைப் பெற நீங்கள் எதிர்பார்க்கும் எதிர்கால வருவாயின் கணிதத்தை படிக்கத் தேவையில்லை. உங்கள் குடும்பத்தை பார்ப்பதன் வேதனையைப் பற்றியும் உங்கள் முதலீடுகள் அவர்களின் எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறதா என்று ஆச்சரியப்படுவதைப் பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். வரலாறு ஒருபோதும் மீண்டும் நிகழாது, மனிதன் எப்போதும் செய்கிறான் என்ற வோல்டேரின் கருத்தை நான் விரும்புகிறேன். பணத்துடன் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதற்கு இது மிகவும் பொருந்தும். 2018ஆம் ஆண்டில் பணத்தை கையாளும் போது மக்களை பாதிக்கும் மோசமான நடத்தைக்கான 20 மிக முக்கியமான குறைபாடுகள், சார்புகள் மற்றும் காரணங்களை கோடிட்டுக் காட்டும் ஒரு அறிக்கையை நான் எழுதினேன். இது பணத்தின் உளவியல் என்று அழைக்கப்பட்டது, மேலும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இதை படித்துள்ளனர். இந்த புத்தகம் தலைப்பில் ஒரு ஆழமான டைவ் ஆகும். அறிக்கையின் சில சிறு பகுதிகள் இந்த புத்தகத்தில் மாற்றமின்றி காணப்படுகின்றன. 4-10 அத்தியாயங்கள், ஒவ்வொன்றும் பணத்தின் உளவியலின் மிக முக்கியமான மற்றும் பெரும்பாலும் எதிர்மறையான அம்சங்களாக நான் கருதுவதை விவரிக்கிறது. அத்தியாயங்கள் ஒரு பொதுவான கருப்பொருளைச் சுற்றி வருகின்றன, ஆனால் அவை தானாகவே உள்ளன, மேலும் அவற்றை சுயாதீனமாக படிக்க முடியும். அது ஒரு நீண்ட புத்தகம் அல்ல. உங்களை வரவேற்கிறோம். பெரும்பாலான ஒற்றை தலைப்புகளுக்கு 300 பக்கங்கள் விளக்கம் தேவையில்லை. நீங்கள் விட்டுக் கொடுக்கும் ஒரு நீண்ட புள்ளியை விட நீங்கள் முடிக்கும் 20 குறுகிய புள்ளிகளை நான் செய்வேன். போவோம்.